பாய் வீட்டு குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலு, 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 4 வெங்காயங்க, 4 டம்ளர் அரிசிக்கு 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு, தக்காளிங்க 4 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வர மிளகாத்தூளுங்க. நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, 2 ஸ்பூன் தயிர், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சாப்பாடு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குஸ்கா பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கரம் மசாலா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்து வர நேரத்தில் நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. சாப்பாடு அரிசினா 2 விசில் விட்டுருங்க. இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1 விசில் விட்டுக்கோங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.